வெல்கம் டு டிஜாப்ஸ் மில். சிடிஎஸ்சி அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன வயது இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு, எக்ஸாமு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் கூட வேக்கன்சிஸ் இருக்குது. விருப்பமாக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்களும் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. சரிங்க, பாருங்கள். ஜாப் டீட்டெயில்ஸ், ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷர் 2 பேருமே கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டில் இருக்கும். சரிங்க, பாருங்கள். பெங்களூர், சென்னை, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில் கூட வேக்கன்சிஸ் இருக்குது. இங்கே ரைட் சைட் கார்னரில் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, எல்லோ கலரில், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் மேனேஜரு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் எவ்வளோ வேக்கன்சிஸு, எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் டெஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வேளை தேவைப்பட்டால் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிட்டன்னு ஸ்கில்லு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. தேவைப்பட்டால் ஒரு சின்ன டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஃப்ரெஷர், ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர், ஃப்ரெஷர் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏஜ், குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அப்ளை பண்ணுறதா இருந்தால் இங்கே மேலே ரைட் சைடில் ப்ளூ கலரில் அப்ளை இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஃப்ரெஷர், அதே மாதிரி ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர், ஃப்ரெஷருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 75 வேக்கன்சி இருக்குது. பெங்களூர், சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பாருங்கள், மேக்ஸிமம் 35 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பிஇ பிடெக் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் இன் ரிலவெண்ட் டொமைன்ஸில் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று பிஇ பிடெக்கு, இல்லை அப்படின்னா பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எம்இ எம்டெக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா பிஹெச்டி இந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் கீழே கொடுத்துருப்பாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் பிஇ பிடெக்கு, எம்இ எம்டெக்கு, பிஹெச்டி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன், எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஒரு வேளை எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை தருவாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களை முன்னுரிமை கொடுத்து உங்களை தான் வந்து முக்கியமாக செலக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியருக்கு இதுக்கான முக்கியமான இது டிசைரபிள் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியருக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு முன்னுரிமை, அதாவது உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்கில்ஸு, இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், அதாவது நம்ம என்ன படிச்சிருக்கணும், எது சம்மந்தமாக நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா இங்கே டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு டாபிக்ஸில் உங்களுக்கு ஓரளவு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஓரளவு எனக்கு தெரியும் ப்ரோ இதை பற்றி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ப்ரோ எனக்கு ஓரளவு தெரியும், ஸோ நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த டாபிக்ஸை பற்றி நான் ஓரளவு புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது சம்மந்தமாக தான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ விருப்பமாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா வேணும் ப்ரோ, நான் சும்மா கூட அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ப்ரோ எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது, நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் ஸோ ஓகே தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். சென்னையில் கூட வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்ளை அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். அதாவது முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இல்லை அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.